அதிமுக தலைவர்கள் தில்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திப்பது குறித்து ஊடகங்கள் சான்றுகள் இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் போடுவதாகவும் டிஆர்பிக்காக தாம் எதையும் கூற முடியாது எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு இவர்களை மன்னிக்காது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லியில போய் பார்க்கறாரு எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு. நீங்க சொல்றீங்க அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பார்க்கறாருன்னு. பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? பிரேக்கிங் நியூஸா போடுறீங்க. அவரு பார்த்தாரு, இவரு பார்த்தாரு, அங்க பார்த்தாருன்னு. ஏதாவது ஒரு ஆதாரமான செய்திகள், அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரபூர்வமாக சமூக வலைத்தளங்கள் ஏதாவது செய்தி சொல்லியிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன், எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வ செய்தி இருந்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும்? அதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற ஒரே நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு வாயை புடுங்க வேண்டியது. நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்தில் சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்தில் என்ன பண்றது? ஆஹா, கூட்டணிக்குள்ள குழப்பம். இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அன்பு ஊடக சகோதரர்களே, உங்களோட பிரேக்கிங் நியூஸ்க்காக நான் பேச முடியாது.